शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने अविलास महामोह ग्रासैक कर्मणे विद्यारण्य स्वामी कृत திருப்தி தீப பிரகரணம். அதுல இந்த திருப்தி தீப பிரகரணமானது பிருகதாரண்யக உபனிஷத்துல சாரீரக பிராமணத்துல வரக்கூடியதான 4-12 மந்திரமான ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரமனுசஞ்சுவரே அப்படின்ற மந்திரத்தினுடைய வியாக்கியானமாக 298 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கு. அதுல முதல்ல அவர் என்ன ஆத்மானம் சேத் விஜானியான் அப்படின்ற விஷயத்தை எழுதினார். இந்த ஆத்மாவை அறிந்துத்தான் ஆகணும். அதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய கோல். ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தா அவனுக்கு என்ன கோல்னா இந்த ஆத்மாவை அறிந்து கொள்வதுதான் அவனுக்கு. அந்த கோலே தெரியாமல் வாழக்கூடாது அப்படின்னு அதை பத்தி விஸ்தாரமா சொன்னார். அதுக்கப்புறமா அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெறும் ஆத்மாவை நீங்க ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதாது, அது பரோட்சமாக தெரிஞ்ச மாதிரி ஆகும். அது எல்லா நாலேஜும் மாதிரி இட் வில் பிகம் an ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். நீங்க வேற, நாலேஜ் வேற, ஆப்ஜெக்ட் வேற. அதனால உங்களுக்கு வேறான ஒரு விஷயத்தினுடைய அறிவை தான் நீங்க பெற முடியும். ஆகையினால இதுவும் அத மாதிரி ஆயிடும். இது அப்படி இல்லை. ஆகையினால அதை என்ன பண்ண அபரோட்சமாக அறியணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஆத்மானம் சேத் விஜானியத்துன்னா இப்படி புரிஞ்சுருக்கீங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அபரோட்சமா அயமஸ்மி இது புருஷா, இப்படித்தான் அந்த புருஷனானவன் அந்த ஜீவனானவன் புரிந்து கொள்ள வேண்டும். இது அபரோட்சமாக நானே அந்த ஜீவன், நானே அந்த பரமாத்மான்னு புரிஞ்சுக்கணும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் இல்ல, இது சப்ஜெக்டிவ் நாலேஜ். இந்த சப்ஜெக்டிவ் நாலேஜ் தெரிஞ்சுட்டா நீங்க அதுவா மாறலாமே தவிர அது அறிந்ததா ஆகாது. அது அறிந்ததா ஆச்சுன்னா இதை அறிகிறவர் யார், அதை அறிகிறவர் யாருன்ற கேள்வி எல்லாம் வரும். ஆகையினால ஒரு ஃபுல் ஸ்டாப் வரணும்னாக்க நீங்களே பிரம்ம வித்து பிரம்மைவ பவதி, அந்த பிரம்ம வித்துன்னு சொன்னா கூட தகராறு. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆயிடுறான். பிரம்மவித் அப்படின்னு சொன்னால பிரம்மத்தை அறிந்தவன்னா பிரம்மம் வேற இவன் வேறன்னு ஆயிடுது. அப்ப ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜா பிரம்மம் ஆயிடும். அப்படி இல்லாம பிரம்மமாகவே ஞப்தி ஸ்வரூப் ஞானம்னு கூட சொல்லக்கூடாது. ஞானம்னு சொன்னா ஞேயம் வரணும், ஞானம் பிரமாணம் வரணும், பிரமாதா வரணும், பிரமேயம் வரணும். இது 3 இல்லாதக்கு இருக்கணுமே. ஆனால் பிரம்மமானது பிரம்மமாகவே இருக்கணும், ஞப்தி ஸ்வரூபமாக ஆக வேண்டும் அப்படின்ற விஷயத்தை ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மீதி புருஷான்னார். அதுல ஒரு பிரச்சனை வந்தது நமக்கு. அபரோட்சமாக அறிவதுன்றது எப்படி சார் வரும்? எல்லாமே என்னை விட வேறானது தானே அறிய முடியும் அப்படின்னு சொன்னா, இல்லப்பா உலகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சிரவண மனன நிதித்தியாசனங்கள்னால அறியக்கூடியதான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது சிரவணத்தினாலேயே அது அடைய முடியும் அப்படின்னாரு. சிரவணத்தினால எப்படி சார் ஒரு விஷயம், நீங்க பிரம்மன நீங்க எப்படி பிரம்மமா ஆக முடியும் சிரவணத்தினால? அதான் சிரவணம் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுனால இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுத்தார். ஒரு பரமார்த்த குரு இருந்தார், அவருக்கு சிஷ்யங்கள்லாம் இருந்தாங்க. அந்த சிஷ்யங்கள்லாம் சேர்ந்து ஒரு நதியை தாண்டினாங்க. தாண்டின உடனே கணக்கு பண்ணி பார்த்தா 9 தான் வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அஜானத்தினால 1 நினைச்சான், ஞானத்தினால அந்த 9ன்ற அறிவு போய் 10. அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் ஆத்மான்னு இல்லன்னு நீங்க நினைச்சதுனால அந்த இல்லன்ற அறிவை போக்குறதுக்காக தான் இந்த வேதாந்தமானது வந்ததே தவிர உங்களை காட்சி கொடுக்கறதுக்காக வேதாந்தம் வரவில்லை. வேதாந்தத்தினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்க நான் அனாத்மாவை ஆத்மான்னு நினைச்சிருக்கீங்க. அந்த தவறான நாலேஜை போக்கடிக்கிறது எதுவோ அதுதான் வேதாந்தமே தவிர வேதாந்தமானது உங்களை காட்சி கொடுக்காது. காட்சி கொடுத்தா அது காண்பி கொடுக்கப்பட்ட பொருளாக மாறிடும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவர் என்ன சொன்னாரு, சிரவணத்தினாலேயே துக்க நிவர்த்தியானது ஏற்படுகிறது. அப்படி ஒரு விஷயம் அவனுக்கு வந்துருத்தே ஆனால், ஆத்மாவை இப்படி அறிந்தானே ஆனால், அனுபவபூர்வமாக நானே அந்த பரமாத்மா என்று அறிந்தானே ஆனால் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை அறிந்தானே. ஆத்மானம் சேத் விஜானியா சேத் விஜானியர். அப்படி ஆனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு என்ன கிமிச்சன், அவருக்கு எந்த ஒரு டிசையரும் இல்லை அப்படின்னு ஆட்சேபார்த்தே கிமிச்சன்
அவர் ஆசைப்பட வேண்டிய விஷயமே இல்லையே அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன ஆசைப்பட மாதிரி விஷயம் இல்லாம எப்படி இருக்கும்? ஞானியா இருந்தா கூட ஆசை இருக்கணுமே. காதால எழுந்துக்கணும்னு ஆசை இல்லாம அவர் தூங்குவாரு, தூங்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு ஞானி. காதால எழுந்துக்கணுமே, அது ஒரு ஆசை தானே. காதால எழுந்தாக்கா அவரு குளிக்க வேண்டாமா? அது ஆசை இருக்க அப்படின்னா அந்த ஆசையை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். சில ஆசைகள்ல பந்தப்படுத்தக்கூடிய ஆசைகளாக இருக்கு, சில ஆசைகள்லாம் பந்தப்படுத்த முடியாததான ஆசைகளாக இருக்கு. ஞானியினுடைய ஆசையானது அந்த கேட்டகரி, பந்தப்படுத்தாததான ஒரு ஆசை. அந்த ஆசையை ஆசைன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோமா, இந்த ஆசையை போய் ஞானிக்கு போய் நம்ம போடுறதுனால இந்த கன்ஃபியூஷன் தான் வருது. உங்களுடைய அறிவுக்கு அதை திறந்துட்டுனாக்கா அதை புரிய முடியும். அதை புரிஞ்சுட்டீங்கன்னாக்கா அது ஆஸ்டோ நாட் இருக்கு. நீங்க கேட்டது கரெக்ட், ஆசை இல்லாமையா இருக்குன்னு இருக்கு, ஆனா அது பந்தகப்படுத்தாது. ஆகையினால ஈவன் தோ இட் இஸ் தேர் ஆஸ் தோ இட் இஸ் நாட் தேர் அப்படின்ற அர்த்தத்துல கிமிச்சன் அப்படின்னு சொன்னார். அதை பத்தி விஸ்தாரமா பேசினார். அதுக்கப்புறம் போக்திரு பிரபஞ்சத்தை தான் நிஷேதம் பண்றது, ஆசைகளை தான் நிஷேதம் பண்ணது அப்படின்னாக்க ஆசைகளை நிஷேதம் பண்ணாலே திருப்தி வந்துருவான்னு அப்படின்னு கேட்டா, ஆசைப்படுபவனும் இல்லாமல் இருந்தாதான் திருப்தியானது ஏற்படும். அதனால போக்திரு பிரபஞ்சத்தை மாத்திரம் போனா போக்கிய பிரபஞ்சத்தை மாத்திரம் நிஷேதம் பண்ணா போதாது, போக்தாவான அகங்கார மமகாரத்தோட இருக்கக்கூடிய அந்த ஜீவனையும் நிஷேதம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கட்சிய காமாய அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டார். அதை எடுத்துட்டு அவர் இது பண்ணா கட்சிய காமாயம் நீங்க இல்லைன்னாக்க அப்புறம் இந்த டீச்சிங்லாம் இல்லாம போயிடும் இல்லையா? ஜீவன் முக்தனா இல்லைன்னாக்கா அவர் எழுதின புத்தகங்கள்லாம் ஞானத்தை எப்படி கொடுக்கும்? இந்த பிரபலம் எல்லாம் வருது. அதனால போக்திருத்துவம் அப்படின்னா என்னன்றத புரிஞ்சுக்கணும். போக்திருத்துவம்னாக்க என்னன்னு புரிஞ்சுக்கணும்னாக்கா ஆத்மாவை தெரியணும், ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை தெரிஞ்சுக்கணும். இவன் இவ்வளவு நாள் எதை போக்தான் நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த போக்திருத்துவமானது சிதாபாசனோட சேர்ந்த சித்துனாலதான் இந்த போக்திருத்துவம் ஆனது அவனுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட போக்திருத்துவம் சிதாபாசன் அவன் தெரிஞ்சுட்டு அந்த ஆத்மாவோட அவன் கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டானே, ஆனால் அவனுக்கு போக்திருத்துவமே இல்லாம போயிடும். அதனால அவனை கட்சிய காமாய அப்படின்னாக்க அர்த்தம் அவனுக்கு போக்திருத்துவமே இல்லப்பா அப்படின்னு 192 இருந்து 221 ஸ்லோகம் வரைக்கும் அந்த கட்சிய காமாயன்றத வச்சுட்டு இப்போ போனார். இப்ப அடுத்தது நமக்கு என்ன ஆச்சு? ஆத்மானம் கே விஜானியா நயமஸ்மி புருஷகால ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வந்து, கிமிச்சன்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வந்து, திருப்பி கட்சிய காமாயில இருந்து வந்து இப்ப எங்க வந்து தெரிய மாட்டேங்குதுன்னா சரீரம் அனுசஞ்சு. இப்ப இத வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு உபனிஷத்தினுடைய ஒரு மந்திரத்தை சொல்ல போனோம்னாக்க 300 ஒரு மந்திரத்துக்கு 300 ஸ்லோகங்கள் தேவைப்படுறது. அப்படின்னா அதனுடைய அந்த வேல்யூவை பார்க்கணும். நம்ம சாதாரணமா ஈதாவாச்சியம் இதவும் சர்வம் ஜெகத்யாம் ஜெகத்து தேன தேன புஞ்சீதா மாகிருத கட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உபனிஷத் தெரியும். ஈசாவாச்சியம் இதவும் சர்வம்ன்றதுக்கு ரொம்ப பெரிய புக்கு எழுதணும். எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து, ஜெகத்துன்னா என்ன? இப்படி ஒரு இன்டெப்தான ஒரு அறிவானது வரணும்ன்றதை காமிக்கிறதுக்காக இதெல்லாத்தையும் நம்மளால ஒரு உபனிஷத் படிக்கும் போது இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகாதுன்றதுக்காக மகா கருணையோட வித்யாரண்ய சுவாமிகள் ஒரு மந்திரத்துக்கு இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணணும்னாக்க அந்த பிரமாணமானது எப்படி உங்களுடைய ஆத்ம ஞானத்தை கண்ணை தரக்கும்ன்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும்ன்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு 298 ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. இதுல கட்சிய காமாய வரைக்கும் அப்படியோ கஷ்டப்பட்டு கடந்து வந்தாச்சு. இப்ப அடுத்தது நம்ம மாட்டிட்டு இருக்கிறது சரீரம் அனுஸ்வஞ்சு வரை. சரீரம்னா என்ன, ஜுவரம்னா என்ன, அணுஜுவரம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ இப்படி தெரிஞ்சதுனாதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா போக்திரு பிரபஞ்ச நிஷேதம் என்ன, போக்தாவும் நிஷேதம் ஆயிட்டா அவனுக்கு தாபமே கிடையாது, ஜுவரமே கிடையாது. ஜுவரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாபங்கள், இது வேணும் அது வேணும்ன்ற எதிர்பார்ப்புகள், அந்த ஆகாங்ஷ, அந்த திருஷ்ணா, அது வேணும். இந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனைக்கெல்லாம் காரணமே தவிர இந்த பிரச்சனையே இல்லாம போயிடும். போக்திரு பிரபஞ்சமும் போக்தா பிரபஞ்சத்தையும் நிஷேதம் பண்ணிவிட்டானா அப்போ வரக்கூடிய திருப்தி, அதுதான் உண்மையான துக்க நிவர்த்தியான பிறகு வரக்கூடியதான திருப்தி தான் திருப்தி அப்படின்றத சொல்றதுக்காக இப்படி இழுத்துட்டு வரும். இப்ப 222வது ஸ்லோகத்துல போன வாரம் முடிச்சோம். இத்யபிப்ரேத்ய போக்தாரம் ஆக்ஷிபதி அபிசங்கயா
கஸ்ய காமாய இதி தத ஷரீரானுஜ்வரோ நஹி. இப்படி அபிப்பிராயப்பட்டு இது அபிப்பிரேத்திய, இப்படி அபிப்பிராயத்தோட கூடிதான் இந்த ஸ்ருதியானது போக்தாரம் ஆட்சிபதி, போக்தாரம் என்பவனே கிடையாது என்பதை சொல்வதற்காக யாருடைய ஆசைக்காக அப்படின்னு சொல்லிட்டு, யாருடைய ஆசைக்காக யாரோ ஒரு போக்தாவே இல்லையே, இருந்தான்னா அவனுக்கு ஆசை வரும், அவனுக்கு வரும், அங்க போக்தாவே இல்லையே அப்படின்ற விஷயத்தை ஆட்சேபமாக சொல்றதுக்காக. கசிய காமாயன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு அவனே இல்ல, அவனுக்கு ஏது காமம் அப்படின்னு சொல்றதுக்காக கசிய காமாயன்னு ஒரு கேள்வியா போட்டு ஆட்சேபம் பண்ணி அபிசங்கதையா அப்படின்னாரு. சந்தேகமே இல்ல, சங்கானாக்க சந்தேகம், விஷங்கான விசேஷமான சந்தேகங்கள்லாம் இருக்கு. அந்த விசேஷமான சங்கங்களே போக்கடிக்கிறதுக்காக தான் 192 இருந்து 222 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். கட்சிய காமாயன்னாக்க காமனைக்காக ஆளே அங்க இல்ல அப்படின்ற அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியதை அவனுக்கு கட்சிய காமாயன்னு ஆட்சேபம் பண்ண, சந்தேகம் இல்லாம ஆட்சேபம் பண்ண அவனுக்கு அந்த போக்தாவே இல்லாத காரணத்தினால ததா பிறகு சரீர அனுஜ்வரா நகி, சரீரத்தை அனுசரித்து வரக்கூடிய கவலையோ துக்கமோ அவனுக்கு ஏற்படுவதற்கு நியாயமே இல்லை. அதுதான் ஞானியினுடைய நிலை அப்படின்னு சொல்றதுக்காக ததா சரீர அனுசஞ்சரோ நகி அப்படின்னு முடிச்சாரு. இப்போ சரீரம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டார். சரீரம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உடனே சரீரம்னாக்க சீரியத்தே இது சரீரம், இந்த சரீரம் மட்டும் நாம வேதாந்தத்துல சரீரம்னா 3 சரீரம் மறந்துடக்கூடாது. ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரக சரீரம் இல்லையா? இப்போ ஸ்தூல சரீரம்னா என்ன அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்தது, இது தடவை பார்த்துட்டு போனாதான் கரெக்டா வரும். ஸ்தூல சரீரம்னா என்ன அர்த்தம், பஞ்சீகிருத மகாபூதைகி, பஞ்சமகாபூதைகி கிருதம். எல்லாருக்கும் இந்த சரீரமானது ஸ்தூல சரீரம் ஸ்தூல சரீரம்னு சொல்லிட்டு இருக்கோமே. அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ணால் பார்க்கக்கூடியது எதுவோ அது ஸ்தூலம். இந்த சரீரத்தை நம்ம கண்ணால பாக்கிறோம் இல்லையா? எல்லாரும் உங்க சரீரத்தை நான் பாக்குறேன், என் சரீரத்தை நீங்க, அப்படின்னா என்ன, இந்த சரீரங்கள் எல்லாம் கண்ணால் பார்க்கப்படுகின்ற சரீரம்னு ஒண்ணு உங்க கையில இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, என்ன நீங்க திட்டிட்டே இருக்கும்போது என்ன பார்த்து சிரிக்கிறீங்க, அது என்ன சூக்ம சரீரம் தெரியாத, அதை நான் பார்த்ததான ஒரு சரீரம் இருக்கு. இது எல்லாருமே சேர்ந்து தூங்கும் பொழுது ஒரு சரீரம், சரீரம்னா என்னன்னு தெரியாமையே ஒரு தூங்கிட்டு இருக்கான். இப்படி 3 விதமான சரீரத்துக்குள்ள மனுஷன் மாட்டின்னு இருக்கான். இதுல ஸ்தூல சரீரம்னா அப்படின்னாக்க பஞ்சமகாபூதங்களுடைய சேர்க்கையினால இதெல்லாம் சேர்ந்து பஞ்சீகரணம் ஆச்சு. பஞ்சீகரணம் எப்படி ஆச்சு அப்படின்னாக்க 5 தன்மாத்திரைகள் தனித்தனியா இந்த பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம் இருந்தது. இந்த பிருத்திவியில இருக்கக்கூடிய 50 அப்படியே இருக்கு. இந்த 50 ஆனது இந்த 4 நாள் 12.5%, 12.5%, 12.5% வந்தது. இப்படியானது இந்த உலகமானது இருக்குன்னு ஸ்ருதியினால தெரிகிறது. இது எப்படி தெரியும், யாரால கண்ணுக்கு தெரியாது, ஸ்ருதி சொன்னாதான் நமக்கு தெரியும். பஞ்சீகரணம் அப்படின்றது திரிவித்கரணம், பஞ்சீகரணம். சில உபனிஷத்துல திரிவித்கரணம்னு வாயு, அக்னி, பூமி இத மாத்திரம் எடுத்துட்டு பேசியிருக்கு. சிலதுல ஆகாசத்தையும், கண்ணுக்கு தெரியாத ஆகாசத்தையும் வாயுவையும் கணக்குல எடுத்துட்டு பிருத்திவி, அப்பு, தேஜஸ், ஜலம், இது கண்ணுக்கு தெரிகிற 3த்தையும் வச்சுட்டு திரிவித்கரணம், பஞ்சீகரணம் அப்படி பேசியிருக்கு. இப்படி பஞ்சீகரணத்தினாலேயோ திரிவித்கரணத்தினாலேயோ ஆக்கப்பட்டதுனால வந்ததுதான் இந்த உலகம். நம்ம உலகத்துல ஒரு பார்ட் நம்மளும் எப்படி வந்திருக்கோம், அந்த 5 நாள் தான் வந்திருக்கோம். நம்மளுக்குள்ளேயே ஆகாசமானது, பிருத்திவியானது இருக்கு, அப்பானது இருக்கு, தேஜஸானது இருக்கு, ஆகாசமானது இருக்கு, வாயுவானது இருக்கிறதுனால பஞ்சீகரணத்தினால உண்டானதுதான் இந்த ஸ்தூல சரீரம்னு தெரியுது. பஞ்சீகிருத மகாபூதைஹி கிருதம். இன்னொரு ஒரு கண்டிஷன் போட்டாரு ஆச்சாரியா தத்துவபோதத்துல, சத்கர்ம ஜன்யம் அப்படின்னு போட்டாரு. ஏன்னா மனுஷ சரீரமா இருக்கு இல்லையா, இதுலதான் இந்த அறிவானது ஏற்படுகிறது. இந்த அறிவு ஏற்படக்கூடியதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த சரீரம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா புண்ணிய கர்மா பண்ணாம இந்த சரீரமானது நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா ஒரு ஆடாவோ ஒரு பூச்சியாகவோ ஒரு மீனாகவோ பிறந்திருந்தாங்கனாக்க
இந்த வேதாந்த வாசனையானது வரத்துக்கான சான்ஸ் இல்லாம போயிருக்கு. இவர்களுக்கோ பகவான் புத்தி கொடுத்திருக்காரு, ஃப்ரீவில்ல கொடுத்திருக்காரு, வேதாந்த கிளாஸுக்கு வரக்கூடியதான சான்ஸ் கொடுத்திருக்காரு. ஆகையினால இப்ப இவர்களுக்குடைய கர்மா சத்கர்மாவனால உண்டானதுன்றது ஒத்துட்டுதான் ஆகணும். அதனால யார் யாருக்கெல்லாம் மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கோ இதற்கெல்லாம் என்ன காரணம், பூர்வ ஜென்ம சத்கர்மாவனால உண்டானதுன்றது தீர்மானமா தெரியுது, இல்லன்னா தெரியாம போயிடுமே. அதனால சத்கர்ம ஜன்யம். அது இந்த சரீரமானது எப்படி இருக்குன்னாக்க, இட் இஸ் லைக் அ கவுண்டர். எல்லா டிரான்சாக்சனையும் நான் இங்கதான் பண்ணிட்டு இருக்கேன். எந்த டிரான்சாக்சன் பண்ணாலும் சுகம் துக்கம், ஒண்ணு எனக்கு பிடிச்சதா இருக்கும், இல்லன்னா பிடிக்காததா இருக்கும். இது ரெண்டு தவிர ஒரு சாய்ஸே இல்லை. எல்லாம் சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி. இதை தவிர ஒரு காரியம் எந்த மனுஷனும் பண்றதே கிடையாது இல்லையா. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனுஷனும் ரெண்டு காரியம் பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணு சுகத்தை நாடுகிறான், இல்லை துக்கத்தை தவிர்க்கிறான். யாருக்கும் துக்கம் வேண்டாம், சுகம் வேணும், இப்படி இருக்கு. அதனால சுக துக்கத்துக்கு போகத்துக்கு ஆயத்தனமாக இந்த சரீரம் இருக்கு. இந்த சரீரம் தான் ஒரு கவுண்டர். இந்த கவுண்டர்ல வர டிரான்சாக்சன்ல தான் சுகமோ துக்கமோ ஏற்படுகிறது. இந்த சரீரமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அம்மா வயசுல இருக்கும் பொழுது அஸ்தி அப்படின்னு இந்த உயிரானது சேர்ந்தது. அதுக்கப்புறம் என்ன, அம்மாவுடைய வயசுல இருந்து வெளியில வந்தது, ஜாயத்தே அஸ்தி ஜாயத்தே. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அம்மா சாதனம் எல்லாம் கொடுத்து இந்த கிரெயின்ஸ்ல இருந்து வரக்கூடிய நெல் அரிசி முதலியவைகள்ல இருந்தும் கோல இருந்து வரக்கூடிய க்ஷீரம் முதலியவைகள்லாம் கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்ல இருந்தே இவனுக்கு அதெல்லாத்தையும் வர வச்சு ஜாயத்தே வர்த்தத்தை வளர வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் விபரீதத்தை நல்ல யுவாவா ஜம்முன்னு 20-24 வயசு வரைக்கும் ஜம்முன்னு வந்துட்டான். வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா விபரீதத்தை, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே கொஞ்ச நாளா இருக்கு. அப்புறம் நான் 30-38 வயசு ஆன உடனே முதல்ல கண்ணுல ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது. சரியா படிக்க முடியலையே சார்னு அப்பதான் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் 50-55 வயசு ஆச்சா, இதுவரையும் யோசிச்சே பார்க்காத முட்டி இப்ப எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 50 வயசு அது வரைக்கும் முட்டியை பத்தி கவலையே பண்ணலையா, இப்போ முட்டியை ஏந்துக்கிறது கஷ்டம், உட்கார்றது கஷ்டம், இதெல்லாம் அபக்ஷீயத்தை. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வினச்சதி. இப்படி 6 விகாரங்களுடன் கூடினதாக இருக்கக்கூடியது எதுவோ அது சரீரம். அதனாலதான் இந்த சரீரத்தை தட் விச் டிகேஸ் இஸ் சரீரம், ஷீரியத்தே இது சரீரம். சீரணம் ஆகிக்கொண்டிருக்கக்கூடியது எதுவோ, அப்பப்போ உலக பிதலோட் ஆகிட்டே இருக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் சரீரம். அதுக்கு இன்னொரு பேர் தேகம். தேகம்னா என்ன அர்த்தம், தகன யோக்கியம் தேகம். ஒரு நாளைக்கு இதை எரிக்க போறாங்கன்றத நினைக்கணும். அப்படின்றத கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் சரீரம்ன்ற வார்த்தை கேட்டா ஒரு நாள் இல்லாமல் போகும் அப்படின்னு நினைக்கணும். அப்படின்றது எதுவோ இப்ப கண்ணுக்கு தெரிகிறது, ஒரு நாள் இல்லாமல் போகும், அது எதுவோ அதுதான் ஸ்தூல சரீரம் அப்படின்னு. ஒரு சரீரம் இருக்கா நம்ம கையில, இன்னொரு ஒரு சரீரம் இருக்கு. அது என்ன சரீரம் அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம். அது எப்படி அப்படின்னா அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதை கிருதம். அத பஞ்சீகரணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி தானே பஞ்சீகரணம் ஆச்சு. அதே மாதிரி நம்மளுடைய உடம்பு வரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு மைண்டுன்னு ஒண்ணு வருது, அதுல இருந்துதான் வருது. இப்படி அபஞ்சீகிருதமான பஞ்சமகாபூதங்கள்னால வந்ததுதான் அந்த மைண்டு. அந்த மைண்டும் எப்படி இருக்கு, ஃப்ரீவில்லோட கூடினதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. இதெல்லாம் எல்லா புழு பூச்சிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் என்னுடைய மனசுக்கு இருக்க, புத்தியில இருக்க. ஆகையினால 6 அறிவோட படைக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம சத்கர்ம ஜன்யம்ன்றத ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. ஆகையினால சத்கர்ம ஜன்யம். அதுக்கப்புறம் என்ன, சுகதுக்காதி போக சாதனம். சுகதுக்கங்களுக்கெல்லாம் போகமானது சரீரத்தில் ஏற்படுகிறது. சுகதுக்க போகங்களுக்கு காரணமானது என் மனசுல இருக்கு. மனசுல பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன், வாங்கணும்னு நினைச்சேன், மனசுதான் அது முதல்ல வாங்கிடுது. அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல இறங்கினேன், கண்ணு பார்த்தது, காது பார்த்தது, கை ஏற்றிட்டு வியாபாரம் பண்ண போன, வாங்கின, வந்தேன். ஆகையினால சத்கர்ம ஜன்யமாகவும் இருக்கு. சுகதுக்காதி போகத்துக்கு ஆயத்தனமாக இருந்தது ஸ்தூல சரீரம். சுகதுக்காதி போகங்களுக்கு சாதனமாக இருக்கிறது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம சரீரம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சுகதுக்க போக சாதனம். சாதனம் இதை அறிவதனால வருகிறது தெரியும். இது அது என்ன சாதனம், எதை வச்சுட்டு இந்த சாதனங்களை எல்லாம் பண்றோம் அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியங்கள்.
பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு செவின்னு அந்த ஞானேந்திரியங்கள் 5 வச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பஞ்ச கர்மேந்திரியங்கள் வாக்பாணி பாத பாயு உபஸ்தம்னு சொல்லக்கூடியதான 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 பிராண அபான வியான உதான சமானன்னு சொல்லக்கூடிய 5, இப்படி 5 + 5 + 5 15, இப்படி பஞ்ச பிராணாதயா. அதுக்கப்புறம் மனச்சேகம் புத்திச்சேகம், மனசு புத்திச்சேகா, மனசுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன பண்றது, சந்தேகப்படுறது, இன்னைக்கு போலாமா வேண்டாமா, உட்காரலாமா, மழை வருமா வராதான்னு. அப்புறம் புத்தியானது ஒரு டிசிஷன் எடுக்கிறது, இல்ல போகலாம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்படி 2 விதம். ஒண்ணு சம்சயாத்மிகாவாக இருக்கக்கூடியது மனசு, நிச்சயாத்மிகாவாக இருக்கக்கூடியது புத்தி. இப்படி 17 விஷயங்களை ஒன்னா கொண்டதுதான் இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். அது உபனிஷத்தானது எப்படி சொல்லியிருக்குன்னாக்க ஏகோனவிம்சதி முகா அப்படின்னு சூக்ஷ்ம புக்கு அப்படின்னு திடீய பாதா அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷத்துல 19. அவர் என்ன பண்ணா அகங்காரத்தையும் சித்தத்தையும் ஒன்னா எடுத்துட்டார். ஆகையினால 19ன்னு சொன்னாரு. நம்ம சித்தமும் அகங்காரமும் மனசு புத்தியிலேயே சேர்த்துட்டோம்னாக்கா 17. இப்படி இருக்கக்கூடியது சூக்ஷ்ம சரீரம். இப்போ ஸ்தூல சரீரம் ஆனிச்சு, கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம சரீரம் ஆச்சு. கண்ணுக்கு தெரியுற இந்த ஸ்தூலமோ கண்ணுக்கு தெரியாத இந்த மனசோ ஒரு சந்தர்ப்பத்துல காணாம போறது. 11-12 மணிக்கு என்ன ஆச்சுன்னாக்க ரெண்டுமே இருக்கிற இடம் இல்லாம போறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டும் போய் ஒரு சரீரத்துல ஒழிக்க ஆகணுமே அப்படின்றதுனால இந்த 3வது சரீரத்தை ஒத்துக்கொள்ள வேண்டிய நெசசிட்டி நமக்கு வந்துடுது. அது எப்படி இருக்குன்னா அனிர்வாச்சிய அனாதி அவித்யாரூபம் சரீர துவயஸ்ய காரண மாத்திரம். இது எங்கேயோ இது ரெண்டும் சேர்ந்து காணாம போயிடுது. திருப்பி காத்தால பார்த்தாக்க திருப்பி வந்துடுது. காரண மாத்திரமாக இருக்கக்கூடியதுனால இதுக்கு பேர் காரண சரீரம் அப்படின்னு பேர் கொடுத்துட்டோம். ஏன்னா அனுமானம் வேற வழி இல்லையா. காத்தால எழுந்த உடனே என்னுடைய புத்தி மனசு வேலைக்கு வந்தது. அது வந்ததோட இல்லாம கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாமே வேலைக்கு வந்துடுச்சு. அதெல்லாம் வேலைக்கு வந்துடுச்சுன்னா என்னுடைய ஸ்தூல சரீரமும் வேலையில செய்யறது. ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இது இரண்டுக்குமே காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா அவித்யா ரூபமாக இருக்கு. அதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது புரியாததாக இருக்கிறது. அதனால அனிர்வாச்சியம் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க என்ன பத்தி அதை பத்தி பேசினாலும் அது சரியா புரியல. ஆனா எப்படியோ வருது. நான் எப்படி வந்தேன் காத்தாலன்றது யாருக்குமே தெரியல. ஆனா எல்லாருக்கும் என்ன பண்றது, முந்தின நாள் என்ன நடந்ததோ அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. காத்தால எழுந்த உடனே என்ன, இது நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம புள்ள நேத்தி நம்ம படிச்ச புத்தகம், அந்த லைனு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு நமக்கு. அப்படின்னா இது எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோமே. ஆனால் யாருக்குமே பதிலே கிடைக்கல. ஆனால் யார் எது சொன்னாலும் அது சாட்டிஸ்பாக்சனாவே இல்ல. இப்படி இருக்கக்கூடியதுதான் என்ன அர்த்தம்னா எக்ஸ்பிளைனே பண்ண அனிர்வாச்சியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாயை மாதிரி இருக்குது. அதனால அனிர்வாச்சியமாக இருக்கு. ஆனா இது எப்படி இருக்கு, அனாதி காலமா வந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரே விதமான எக்ஸ்பீரியன்ஸ். அவித்யை எல்லாருமே இக்னரண்டா, ஒன்னும் தெரியலன்னு எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுல மாத்திரம் ஒன்னா இருக்கு பாருங்க. இந்த பேசிங்ல ஒவ்வொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. சூக்ஷ்ம சரீரத்துல உங்க மனசு வேற, என்னுடைய மனசு வேற, அதனுடைய ஆசைகள் வேற, அதனுடைய காமங்கள் வேற, அதனுடைய குரோதங்கள் வேற. ஆனா இந்த தூக்கத்துல மாத்திரம் எல்லாருக்கும் ஒரே விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாரும் சுகமகம் அப்சுவாப்சம் நகிஞ்சிதவேதிஷம், எதுவும் தெரியவில்லை, நன்றாக தூங்கினேன் அப்படின்னு. எத்திர சுப்தோன கஞ்சன காமம் காமயத்தே ந கஞ்சன சொப்னம் பச்சதி தத்து சுப்தம் அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷத்துல இந்த 3வது பாதமாக இருக்கக்கூடிய இந்த காரண சரீரத்தை சொல்லிருக்கு. இப்படி ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இப்படி 3 சரீரம் நம்ம கையில இருக்கு இல்லையா. இந்த ஜுவரமானது இந்த 3 சரீரத்திலையும் வரும். ஸ்தூலமாக வரக்கூடிய ஜுவரம் மாத்திரம் தான் நமக்கு தெரியுது. இன்னொரு சாதம் இருக்க மனசு, நடக்கணுமேன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்துல வரக்கூடிய தவங்கள், பொறாம இல்லையா, கோல் சொல்றது, இப்படி சொல்லக்கூடியதான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம்
மாத்தரியம், இத மாதிரி விஷயங்கள்லாம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு வரக்கூடிய தாகம். இந்த காரண சரீரத்துக்கு வரக்கூடிய ஜுரம் என்னன்னா ஒன்னும் தெரியாம தூங்குறது. என்னையும் தெரியல, பக்கத்துல இருக்கவனையும் தெரியல, யாருன்னு தெரியல, இப்படி ஒரு தாபம். ஒண்ணுமே தெரியாம அப்படி தூங்கிட்டு இருக்கோம். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன் வந்ததுன்னு தெரியாம தூங்குறோம். இப்படி 3 விதமான சரீரமும் ஜுரத்தினால பீடிக்கப்படுகிறது தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு இப்ப சொல்ல போறாரு. ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் ச சரீரம் த்ரிவிதம் ஸ்மிருதம் அவசியம் த்ரிவிதோத்யேவ தத்ர தத்ர உசிதோ ஜ்வரஹ. இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அது எப்படி 3த்துலயுமே ஜுரம் வரும்னு சொல்றீங்க? ஸ்தூல ஜுரம் தான் நமக்கு தெரியும், சூக்மத்திலையும் எப்படி ஜுரம் வரும், காரண சரீரத்திலையும் எப்படி ஜுரம் வரும் அப்படின்னு சொல்ற. ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம். ஸ்தூலம் கண்ணுக்கு தெரியதாக இருக்கக்கூடியது, சூக்ஷ்மம் கண்ணுக்கு தெரியாக இருக்கக்கூடிய அந்த 19 விஷயங்கள், பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச இருக்கக்கூடியதான ஒரு சரீரம். அதுக்கப்புறம் தூங்கும் பொழுது ஏற்பட்டதான 2மே போய் ஒடுக்கினதான ஒரு சரீரம். இப்படி ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் என்று சரீரமானது திரிவிதம் ஸ்மிருதம் 3 விதமாக ஸ்மரிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களில் என்று கருதப்படுகிறது. சாஸ்திரங்களில் அவசியம் த்ரிவிதோ ஏவ தத்ர தத்ர உசிதோ ஜ்வரஹ. தத்ர தத்ர ஒவ்வொன்றுக்கும் அங்கங்க என்ன 3 விதமாக ஜ்வரஹ அவசியம் அத்தியவ 3த்திலையும் ஜுரமானது இருக்கு என்பதை அவசியம் ஒத்துண்டு ஆக வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னாரு. அது ஏன் அவசியம் ஒத்துண்டாக வேண்டியிருக்கு சொல்றேன் நானு அப்படின்னு சொல்ல போறேன். ஏன் அவசியம் நீங்க ஒத்துட்டுதான் ஆகணும், என்ன நீங்க கொஸ்டினே பண்ண முடியாது அப்படின்றதுக்கு இவர் சொல்ல போற. 3 விதமான ஜுரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸ்தூல சரீரத்துல ஒரு ஜுரம், சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு ஜுரம், காரண சரீரத்துக்கு ஒரு ஜுரம், 3 இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் ஜுரம்னா மாத்திரம் இல்ல அணுஜுவரமும் இருக்குன்னு சொல்ல போறாரு. இப்ப என்ன ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு அணுஜுவரம் இருக்கு, சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு அணுஜுவரம் இருக்கு, காரண சரீரத்துக்கு ஒரு ஜானம். இப்ப என்னாச்சு 6 9 அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாரு, ஸ்தூல ஜுவர நிவர்த்தி, ஸ்தூல அணுஜுவர நிவர்த்தின்னு ஜுவர நிவர்த்திய வேற 3ஆ பிரிக்க போறாரு. இப்படி எல்லாத்தையும் பிரிக்க போறாரு. இப்போ முதல்ல ஜுரம் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்கு ஸ்தூல சரீரத்துல வரக்கூடிய ஜுரம் என்ன அப்படின்றதுக்கு இப்ப சொல்ல போறாரு. வாத பித்த ஸ்லேஷ்மஜன்ய வியாதயா கோட்டிஷா தனௌ துர்கந்தித்வ குரூபத்வ தாஹபங்காதயஸ்ததா. வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் அப்படின்னு எல்லாருடைய உடம்புக்கும் காமனான ஒண்ணு வியாதி. எந்த உடம்புன்னு ஒண்ணு வந்திருந்ததா வியாதின்னு ஒண்ணு வந்துதான் ஆகும். யாரும் தப்பிக்கொள்ளவே முடியாது, தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அந்த வியாதிகள் எத்தனை வகையா இருக்கு அப்படின்னா கோடி கணக்கா இருக்கு. என்னென்னமோ புதுசு புதுசா எத்தனை நம்மளே சின்ன வயசுல இருந்து பாக்கணும் எத்தனை ஜுரங்கள், வைரஸ் என்ன இல்லையா, என்னென்னவோ ஜுரங்கள்லாம் ஒரு H1 F1 எல்லாம் நம்பர்லாம் வேற கொடுத்து அது பேர் கொடுத்து கட்டுப்படி ஆகாம நம்பர்லாம் கொடுக்கற அளவுக்கு கோடி கோடியாக வந்திருக்கு. நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்படி கோடிஷா வியாதையா தனவு, இந்த தனுல தனுனாக்க இந்த சரீரத்துல கோடிஷா வியாதையா தனு, தனுல இந்த உடம்புல தனவு, இந்த தனுல உடம்புல கோடி கோடியான வியாதிகள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஆயுர்வேதக்காரன் என்ன பண்ணா இந்த கோடியே சொல்லிட்டு இருந்தா கட்டுப்படியாக 3ஆ பிரிச்சான். பேஸ் 3 தான் இருக்கு. அது என்ன, வாதம் பித்தம் கபம். வாத பித்த கிளேஷ்மன்னா கபம். அந்த வாதஜன்யமாக இருக்கக்கூடிய வியாதி எல்லாம் காரணம் என்னன்னாக்க இந்த பஞ்சீகரணமாச்சு இல்லையா சரீரம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய வாயு தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த வாயு தத்துவத்தினாலதான் இந்த வாதமானது வருகிறது. அதுல இந்த பஞ்சீகரணத்தினுடைய இம்பேலன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அது இப்படி காமிக்கிறது. அந்த வாயுவாக இருக்கக்கூடியதுதான் வாதத்துக்கு காரணமாக இருக்கு. அக்னி தத்துவம் தான் பித்தத்துக்கு காரணமா இருக்கு. சில உடம்பெல்லாம் பித்த உடம்புன்னு சொல்றாங்கன்னா ஹீட்டு பார்த்தாலும் எதை சாப்பிட்டாலும் அவனுக்கு
ஐயோ அது ஹீட்டுன்றான், எதை கேட்டாலும் அது ஹீட்டு, வாழைக்காய் அது ஹீட்டு, அது ஒரு வாயு. என்ன ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று, சில உடம்புக்கு அது ஒத்துக்க மாட்டேங்கிறது, சில உடம்புக்கு அது ஒத்துறது இல்லையா. அது எந்த பழம் சாப்பிட்டாலும் பப்பாளி சாப்பிட்டேன்னு டாக்டர் சொன்னா, ஐயோ பப்பாளி சாப்பிட்டேன்னா அது என்னுடைய உடம்பு பித்த உடம்பு சார், எனக்கு வராது அப்படின்னா. சில உடம்புக்கு வருது. அப்படி ஏன் அப்படி வருது இந்த பித்தப்புன்னா சொன்னா, அது தேஜோரூபம் அக்னி தத்துவத்தினுடைய இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது அந்த பித்தமானது. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்லேஷ்மம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சைனஸ் எவ்வளவோ நம்ம பார்த்திருக்கோம், எத்தனை அலர்ஜிகள் இதெல்லாம் வருது ஸ்லேஷ்மம், கபம். இந்த கபமானது லங்குல போய் அஃபெக்ட் ஆகி இதெல்லாம் எதனால வருது, ஜலீயமான தத்துவத்தினால வரக்கூடியது. இப்படி வாதம், பித்தம், ஸ்லேஷ்மம்னு வியாதிகள்லாம் இருக்கு. இது அந்த 3 மெயின் வியாதி. இதுல கோடி கோடி ஜனமாக இது வருகிறது பான்னு சொல்றதுக்காக வாத பித்த ஸ்லேஷ்மஜன்ய வியாதையா கோடிஷா தனு. இந்த தனுல ஸ்தூல சரீரத்துல அப்படின்ற அர்த்தம். தனுனாக்க என்ன அர்த்தம், கண்ணால பார்க்கக்கூடிய இந்த சரீரத்துக்கு பேர் தனு. இந்த தனுல கோடிஷா வியாதையா இருக்கு. அது எல்லாத்தையும் 3ஆ பிரிச்சு வச்சிருக்கு சாஸ்திரம், ஆயுர்வேதமானது. எப்படி பிரிச்சு இருக்குன்னா, வாதம், பித்தம், ஸ்லேஷ்மம். வாதம் அப்படின்னா காத்துனால வரக்கூடியது, பித்தம்னா அக்னியினால வரக்கூடியது, அப்புறம் ஸ்லேஷ்மம் அப்படின்னாக்க ஜலத்தினால வரக்கூடியதான இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது. அதனால அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னா, உடம்பு வாதம் வந்துட்டே ஆனா அவன் எப்படி இருந்தால் எப்படி அடங்கி போறத நம்ம பார்த்துக்கோங்க. எப்படி இருந்த நான் எப்படி ஆகிட்டேன் அப்படின்னு இதுதான். இதெல்லாம் எப்படி இருக்கு, குரூபமாக ஆகிடும். எப்படி இருந்த ஆளு எப்படி இருக்கான்னா என்ன அர்த்தம், ஓஹோன்னு இருந்தால் ஒரு வியாதின்னு வந்துருக்குனாக்க, இந்த கேன்சர் பேஷண்ட் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. இவ்வளோ நம்ம கண்ணெதிர்க்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய கால்லாம் இருக்கிறத பார்த்திருக்கோம். இப்படி குரூபமாக வருகிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்லேஷ்மம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா துர்கந்தித்தம். இந்த உடம்புல பாருங்க கண்டம் இல்லையா, கெட்ட வாசனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடுறது இல்லையா. டீக்கே ஆயிடுதுன்னு வச்சுங்க, வியாதிகள் வந்துருச்சுனாக்க இந்த சரீர ஸ்தூல சரீரம் பாருங்க எவ்வளவு அழகா இருந்து எவ்வளவுலாம் இருந்தாங்க, கடைசியில வியாதி ஆச்சுன்னாக்க என்ன ஆச்சு, அந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் என்ன ஆங்க, ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா குரூபம் வந்துடுறது, துர்கந்தமானது ஏற்படுகிறது, துர்கந்தித்வ குரூபத்வ. அதுக்கப்புறம் தாகம்னாக்க பர்ன்ஸ், கட்டி இட்டி எப்படி எல்லாம் பாருங்க, வெறும் காலுடைய ஷேப்பே மாறிடுது. எலிபென்டைன் வந்துருச்சுனாக்க ஷேப்பே மாறிடுறது, அதனுடைய பர்ன்ஸ் இல்லையா, இந்த கொடுமையான சூடு இதெல்லாம் வந்துடுறது. அதுக்கப்புறம் பங்காதயா, பிராக்சர் முதலியவைகள், பங்கம் வேற ஆகுது இல்லையா, கை உடைஞ்சிடுறது, கால் உடைஞ்சிருது, டீஃபார்மேஷன் வருது, காலையே வெட்டி போடுறான் அவன் இல்லையா. இப்படி எல்லாம் துர்கந்தித்வ குரூபத்வ தாக பங்காதே இதெல்லாம் தான் மனசுல தாபத்தை உண்டாக்கக்கூடிய ஜுரங்கள். இந்த ஜுரங்கள்லாம் எல்லாம் புரியுறது, நல்ல ஸ்தூல சரீரத்துக்கு இந்த ஜுரமானது இப்படி எல்லாம் வருது, குரூபத்துமாகவும் துர்கந்தமாகவும் தாகமாகவும் பங்கமாகவும் வருகிறது. எது மெயினா இதுக்கெல்லாம் காரணம் என்ன, the imbalance of elements. அந்த imbalance of elements வந்ததுன்னா வாதம் பித்தம் கபம் வருது. இந்த வாதம் பித்தம் கபத்தினுடைய ஆப்ஷூட் என்ன, துர்கந்தித்துவம், அப்புறம் குரூபத்துவம், தாககம், பங்கம் இப்படியாக வருகிறது. வாத பித்த ஸ்லேஷ்மஜன்ய வியாதயா கோடிஷத்தனு தனு கோடிஷா வியாதயா. இந்த தனுல வரதுக்கெல்லாம் காரணம் வாத பித்த ஸ்லேஷ்மஜன்யம். வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் இந்த 3ல இருந்து உண்டாகிறது தான் இந்த கோடி கோடியான வியாதிகள். இந்த வியாதிகள்லாம் என்ன பண்றது, துர்கந்தித்வ குரூபத்துவம், அசிங்கமான ரூபத்தையும் துர்நாற்றத்தையும் தாகமும் நெருப்பு சொல்ற மாதிரி சொல்றது. அப்புறம் பங்கம், பிராக்சர்லாம் ஒடுங்கி போறக்கூடியதாக இருக்கக்கூடிய, இப்படி எத்தனையோ கவலைகள்லாம் வரக்கூடியதுக்கு பேர் தான் ஸ்தூல ஜுவரத்துக்கு பேர். ஸ்தூல சரீரத்துக்கு வரக்கூடிய ஜுவரங்கள் இப்படி இருக்கு. சரி, அடுத்தது சூக்ஷ்ம சரீரத்துக்கு வரக்கூடிய ஜனங்கள் என்ன, காமக்ரோதாதய சாந்தி, காமக்ரோதாதய சாந்தி தாந்தியாத்யாலிங்க தேககாஹ ஜ்வராத்வயே விபாதந்தே பிரா
சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோ விஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதிப்ரம்சா, ஸ்மிருதிப்ரம்சாத் புத்திநாசா, புத்திநாசாத் வினஷ்யதி. ஒரு காமம் போதும் இல்லையா? மனசுல ஒரு காமமானது ஏற்பட்டதே ஆனால் அது இவனை எப்படி கொண்டு போய் சாகடிக்கிற அளவுக்கு பிரணச்சதி வரைக்கும் போறது இல்லையா? ஆகையினால இந்த காமமானது சங்கத்தினால ஏற்படுகிறது. சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, ஒன்ன டெய்லி பாக்குறதுனாலயே இவனுக்கு என்ன ஆச்சு, இவனை அறியாம அதுக்கு அட்டாச்மெண்ட் வந்துடுது. ஒரு நாள் பண்ணி பார்க்கலாமே, டெய்லி என் பக்கத்துல குடிச்சுட்டே இருக்கானே, ஒரு நாள் நம்ம என்ன குடிச்சா தப்புன்னு இந்த சங்கத்தினால போய் மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அது குடிச்சான்னாக்கா அதுல ஒரு டேஸ்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் அதை உட முடியாம அவஸ்தப்பட்டான். காமாத் குரோதோ விஜாயத்தே, அது கிடைக்கலன்னா குரோதம் வருது. குரோதம் வரலன்னாக்கா என்ன, அவனுக்கு என்ன சம்மோகமானது ஏற்படுகிறது. சம்மோகம் ஏற்பட்டதுன்னா அவன் அப்பா அம்மா குரு படிப்பு எல்லாம் மறந்து போயிடுறது. எது நல்லதுன்னு யாருகிட்ட வேணாலும் கையாண்டலான்ற அளவுக்கு அவன் போயிடுறான் இல்லையா? எப்படி எல்லாம் போறது, சம்மோகா ஸ்மிருதி பிரம்சா. அவனுக்கு அந்த சமயத்துல என்ன பண்றான்றது தெரிய மாட்டேங்குது. ராத்திரி வந்துருச்சுனாக்க அப்படி ஆயிடுது. சம்மோகாத் அது கிடைக்கலன்னா என்ன பண்ண, ஸ்மிருதி பிரம்சா, நினைவு தப்புது. ஸ்மிருதி பிரம்சா புத்தி நாசா, அவன் தான் என்ன பண்றான்னு தெரியாம ஏதோ ஒண்ணு வார்த்தை சாப்பிட்டா கூட எடுத்துக்கூடி அப்படின்னு குடிச்சு அவன் நாசமா போயிடுறான் இல்லையா? இப்படிக்கெல்லாம் காரணம் என்ன, ஒரு சின்ன சங்கத்தினால வந்தது இல்லையா? இதெல்லாம் இந்த சூக்ம சரீரத்துல இருக்கக்கூடிய ஜுவரங்கள். இந்த ஜுவரங்கள் இருக்கிறதுனாலதான் மனுஷனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம். காமம் குரோதாதயா அப்படின்னாரு. சரி, காமம் குரோதம், அடுத்தது குரோதம் கோபமானது. அதுக்கப்புறம் என்னது, காம குரோத லோபம் பேராசையானது ஏற்படுகிறது. என்ன, இப்போ ஒரு கார் வச்சிருந்தாங்க, இன்னொரு கார் வச்சுக்கலாமே, ஒரு வீடு வச்சிருந்தாங்க, இன்னொரு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பேராசையானது இவனுக்கு வருது, லோபம். அதுக்கப்புறம் மோகமானது வருது. மோகம்னா என்ன அர்த்தம், எது நியாயமோ அது அநியாயமா தெரியும், எது அநியாயமோ அது நியாயமா தெரியும். இன்னும் இப்போ 2 கார் வச்சிருந்தோம், எல்லாம் வச்சுக்கலையா அப்படின்றத அதை நியாயப்படுத்த தோணும் இல்லையா? இதுதான் மோகம். எதனால நமக்கு துக்கம் வருகிறதோ அதை முதல்ல அமிர்தம் மாதிரி இருக்கும், அப்புறம் தான் விஷமா இருக்கும். முதல்ல எது விஷம், விஷமப்பியம் அமிர்தம் பவேத்து, அமிர்தம் அப்படி விஷம் பவேத்து. எப்படி, மோகத்தினால. மோகம் வந்துருச்சுனாக்க இந்த லோப மோக மதம். அதுக்கப்புறம் தான் என்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஏன்னா ஆள்கட்டு இருக்கு எனக்கு, ஜனசம்சை நான் வந்தான்னா 10 பேர் கூட வருவான்னாக்கா அரசியல்வாதி வந்த உடனே நான் இருந்தவனுக்கு அகங்காரமானது மதமானது ஏற்பட்டுருது. பணம் வந்துருச்சு, ஆள்கட்டு வந்துருச்சுனாக்க பின்னாடியே மதமும் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மாச்சரியம். மாச்சரியம்னா பொறாமையானது ஏற்படுறது. நாமத்துல எப்படி இருக்கேன்னு, என்னுடைய லெவலுக்கு யாரும் வரக்கூடாது, என்ன மீறி அவனுக்கு ப்ரமோஷன் வந்துடக்கூடாது, என்ன மீறி அவர் மாவட்ட செயலாளர் ஆகக்கூடாது அப்படின்ற மாச்சரியங்கள் எல்லாம் வந்துருது. இப்படி காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களை தான் காம குரோதாதயா அப்படின்னு ஆதி சப்தத்துல இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நீங்க. காம குரோதாதயா, இங்கதான் ஒரு கன்ஃபியூஷன். அடுத்தது பாருங்க, சாந்தி தாந்தி. சாந்தின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மனோ நிகிரகத்துக்கு பேர் தான் சாந்தின்னு பேரு. மன நிம்மதினா என்ன அர்த்தம், நன்றாக மனசு இருந்தது ஆனால் மனசுக்கு ஒரு சாந்தி, ஒரு காரியம் நிறைவேறிச்சு ஆனால் மனசு நிம்மதியாக இருக்கிறது, ஒரு சந்தோஷத்தை அடைகிறது, இது சாந்தி. அதுக்கப்புறம் தாந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இந்திரிய நிகிரகம் தான் தாந்தி இல்லையா? சம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு நம்ம பார்த்தோமே. சாந்தினாக்க மனசாந்தி, தாந்தினாக்க இந்திரியங்களுடைய கட்டுப்பாடு இருக்கிறவனுக்கு கவலையே கிடையாது. இந்திரியங்கள் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நான் காத்தால 3 மணிக்கு எழுதுக்கணும்னு நினைச்சு படிச்சாலும் 3 மணிக்கு எழுதுவேன் நான் இல்லையா? எல்லாம் என்னுடைய தூக்கம், என்னுடைய இந்திரியங்கள்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, மனசு என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றது இது மாதிரி நல்லதா தானே இருக்கு. இது எதுக்கு அவர் இதோட சேர்ந்துக்காக சந்தேகம் வரும், அடுத்த லைன்ல அதுக்கு பதில் கிடைக்கும். அதுக்காக முதல்ல சந்தேகத்தை கலக்க விட்டேன் நான். சாந்தி தாந்தியாத்தியாக, இது எல்லாமே இந்த சாந்தி தாந்தி இதெல்லாம் எதற்கு சேர்ந்தது, லிங்க சரீரத்துக்கு சேர்ந்தது. அது சொல்றதுக்காக இந்த காமக்குரோதங்கள்லாம் எதுக்கு சேர்ந்தது, லிங்க சரீரத்துக்கு சேர்ந்தது. காமக்குரோதங்களுக்கெல்லாம் காரணம் லிங்க சரீரம், சாந்தி தாந்திக்கும் காரணம் லிங்க சரீரம் இல்லையா? எதுக்காக இப்படி சொல்லி வச்சார் அப்படின்னா, ஜுவரா வயேபி, ரெண்டுமே ஜுவரங்கள் தான். அது எப்படி சார் ரெண்டுமே ஜுவரமாகும், காமக்குரோதாய ஜுவரமாகும், சாந்தி தான் ஜுவரமாகும் அல்ல. வாதந்தே பிராப்தியா அப்பிராப்தியா,
சாந்தியானது அப்பிராப்தமாயிடுச்சுன்னா அது ஜுரமாயிடும். என்ன காரியம் பண்ணாலும் உங்களுக்கு மனசானது நிம்மதி அடையலன்னா அது ஜுரமாச்ச. இந்திரியமானது என்னதான் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம்னு அது உங்களுடைய வசமா ஆகலன்னா அதனால வரக்கூடிய துக்கம் இல்லையா. அதனால பிராப்தியாக்கு நீங்க சாந்தி எல்லாம் வந்துருச்சுனாக்க வரும். அப்பிராப்தியா இது ஜுரம். காமக்குரோதாதிகள்லாம் வந்துருச்சுனாக்க ஜுரம் பிராப்தியா வரும். இது அப்பிராப்தியா ஜுரம். மன நிம்மதியும் சரீர நிம்மதியும் இந்திரிய நிகிரகமும் இல்லைன்னா ப்ராப்ளம். அதனால பிராப்தியா அப்பிராப்தியா இது ரெண்டுமே நரம் கிரமாத் பாதந்தே. இப்படி கிரமமாக புரிந்து கொண்டே இருக்குன்னா இந்த ரெண்டு ஜுரமே மனுஷர்களை பாதனையை ஏற்படுகிறது, பிரதிபந்தகத்தை உண்டு பண்ணுகிறது. இதுதான் சூக்ஷ்ம சரீரத்துல வரக்கூடிய ஒரு ஜுரமானது. இந்த ஜுரம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பரமார்த்த அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ட்ரெயின்ல போனாலாம். ட்ரெயின்ல போனோம்னா ஒய்ஃப் சொன்னாலாம் ஆரம்பிச்சு ஸ்டேஷன் நான் ஸ்டாப்பா போகக்கூடிய ஸ்டேஷன் அது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அடுத்தது. தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வர சொன்னேன்னா எங்கன்னு ஹஸ்பண்ட கேட்டான். ஐயோ மறந்துட்டானேன்னாரு. அவ்வளவுதான். அப்போல இருந்து சென்ட்ரல்ல ஆரம்பிச்சவங்க போயிட்டே இருக்காது. ஜோலார்பேட்டை வரைக்கும் நீங்க தண்ணி எடுத்துன்னு வரல படிச்சு சொன்னேன் இரு அடுத்த ஸ்டேஷன் வந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. சரின்னு எப்படியோ அடுத்த ஸ்டேஷன் ஜோலார்பேட்டை வந்து தண்ணியும் வாங்கி கொடுத்தாச்சு ஒய்ஃபுக்கு. அதுக்கப்புறமா அது நின்றுதான்னாக்க 2 மணி நேரம் கஷ்டப்பட்டான். தண்ணி தான் கிடைச்சிட்டு இல்ல. இதுதான் அது ஜுரம் இல்லையா. அது ஜுரம். இது அது விட மாட்டேங்குது. கிடைச்சா கூட வர மாட்டேங்குது. பிராப்தியா ப்ராப்ளம், அப்பிராப்தியாவும் ப்ராப்ளம். அதனால பிராப்தியா அப்பிராப்தியா ரெண்டுமே ஜுரம் தான். எப்படியோ ஒரு மனசுக்கு கிளச்சமானது காரணம் இல்லை, யாரும் இல்லை. அது அப்படியே தாக்கிட்டே இருக்கு. பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் பாருங்க. அது கிடைச்ச உடனே ஒழுந்து இல்ல. அப்பதான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டா இப்ப கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கூடாது. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். நான் சின்ன வயசுல இப்ப அதை பத்தி பேசியே பிரயோஜனம் இல்லை. அதை நினைச்சு இப்ப வருத்தப்பட்டு இருக்கேன். சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாது இப்பதான் கஷ்டப்படலையே அப்படின்னு. இது பிராப்தியும் நமக்கு பிரச்சனை வருது, அப்பிராப்தியும் பிரச்சனை வருது. இதெல்லாம் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துல வரக்கூடிய ஜுரங்கள். சரி, 3வது ஜுரம் ஒண்ணு இருக்கு. இப்போ ஸ்தூல சரீர ஜுரத்தை பார்த்தோம், சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கக்கூடிய ஜுரத்தை பார்த்தோம். இப்போ 3வது சோம்பரம் சனவேதி ஆத்மா. சோம்பரம் சனவேதி ஆத்மா வினஷ்ட இவ காரணே ஆகாமி துக்க பீஜம் சேத் ஏதத் இந்திரேன தரிசிதம். ஸ்வம் பரம் சனவேதி. இது என்ன சார், நான் தூங்கும் பொழுது என்னையும் தெரிஞ்சுக்கல, இன்னொருத்தரையும் தெரிஞ்சுக்கவே இல்லை. இது என்ன ஒரு நிலைமை பாருங்க. எவ்வளவு அசடா இருந்திருக்கோம் பாருங்க. தூக்கத்துல என்னையும் எனக்கு தெரியல, பக்கத்துல இருக்கிறாரு தெரிஞ்சுதா, நமக்கு வேண்டிய ஆளுகளையும் தெரியல, வேண்டாதவங்களும் தெரியல. சொம் நவேத்தி பரம் நவேத்தி. இதையும் தெரியல, அதையும் தெரியல. எப்படி இருந்தான்னா ஆத்மா வினஷ்ட இவ. நானே இல்லாத மாதிரி சட்டா மாதிரி தான் இருந்திருக்கேன். இல்ல என்ன பெரிய விஷயம், நானே இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், செத்தா மாதிரி தூங்கி இருக்கேன் நான். என்ன அப்படி ஒரு தூக்கத்தை போய் தூங்கி இருக்கேன் அதற்கனமா. எப்படி வினஷ்ட இவ. அதனாலதான் இவ ரொம்ப முக்கியம் போட்டுக்காரு. ஆத்மான ஆத்மா சாகவே சாகாது. எங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கு எது. இவன் என்ன நினைச்சாங்கனாக்கா ஒண்ணுமே போட்டு அடிச்சு போட்டா மாதிரி தூங்கினேன் சார் அப்படின்றான். இருக்கிறதே எனக்கு தெரியாது, எங்க இருக்கேன்னு தெரியல எனக்கு. அப்படின்னா ஆத்மானம் வினஷ்டைவ அப்படின்னா இதெல்லாம் எங்க வந்தது, காரணே காரண சரீரத்துல. காரணே அப்படின்னா காரண சரீரே. ஆத்மா வினஷ்டைவ. இந்த ஆத்மா நாசத்தை அடைந்தவனாக இருந்து கொண்டு ஸ்வம் பரம் நவேத்தி. தன்னையும் அறிவதில்லை, வேறு எதையும் அறிவதில்லை இல்லையா அப்படின்னு முதல்ல இல்ல. இவன் காரணே ஆத்மா வினஷ்ட இவ சொஞ்ச பரஞ்ச நவேத்தி. இந்த அண்மையை கரெக்டா இப்படி இருக்கான். அதோட இருந்தா பரவாயில்ல, துக்கம் சரி போனது என்னையும் தெரியல ஒன்னும் தெரியல எப்படியே இருந்துட்டு போனேன்னு பார்த்தா காத்தால எழுத்த உடனே அத்தனை ப்ராப்ளமும் திருப்பி வந்துருச்சு. தூங்கினாக்க இல்ல ப்ராப்ளம் பாருங்க. அப்பா தவறி போயிருக்காரு,
ராத்திரி எல்லாம் என்ன பண்றது தெரியல. காத்தால ஏத்துக்கணும், அங்க போய் சொல்லணும், இங்க சொன்னோம், வாத்தியாருக்கு சொன்னோம், ரிலேட்டிவ்க்கு எல்லாம் சொன்னோம். எத்தனையோ கோபங்க, எத்தனையோ கவலைகள் மனசுல வச்சுட்டே இருந்து உட்கார்ந்துட்டே இருக்கும்போது தூங்கிட்டான். தூங்கினான்னாக்க நிம்மதியா அந்த தூக்கம் போச்சான்னாக்க தூங்கி எழுந்த உடனே என்னாச்சு, எல்லாம் பீஜ ரூபமாக இவனுடைய மனசுலயே இருந்திருக்கு. காத்தால எழுந்தோன்னா அத்தனை ப்ராப்ளமும் போட்டி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அடிஷனலா வேற சேர்ந்து வர போறது. அவன் ஃப்ரெஷ்ஷா யோசிக்கும் போது இன்னும் 4 பேருக்கு சொல்லணும்ன்றது வேற அவனுக்கு தெரிய வருது இல்லையா. இப்படி பீஜ ரூபமாகத்தானே இருக்கு. ஆகாமி துக்க பீஜம், பின்னாடி வரப்போற துக்கம். ஆகாமி துக்கம், பின்னாடி வரப்போகக்கூடிய துக்கமானது பீஜமாக இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க பொட்டன்சியல் ஃபார்முலா இவங்கிட்ட இருந்துட்டே இருக்கு இல்லையா அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அப்படின்னு யாரு சாஸ்திரங்கள் சொல்றதுன்னா யாரு? இந்திரேன தரிசிதம், இந்திரனால இது காட்டப்படுகிறது அப்படின்னு. எங்க இந்திரன் இதை காமிச்சான் அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத் நமக்கெல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்காரு அவர். சாந்தோக்கிய உபனிஷத்துல 8வது பிரஜாபதி வித்யில அவன் பிரஜாபதிக்கும் அவருக்கும் சம்பாதம் வரும் பொழுது பிரஜாபதியானவர் இந்திரனுக்கு சொல்லி இருக்கும்போது விஸ்வன், தைஜசன், பிராக்யன் அப்படின்லாம் அவருக்கு சொல்லி வச்சார். இதெல்லாம் அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதீகிருதம், சத்கர்ம ஜென்மம், சுகதுக்க போக சாதனம், இதெல்லாம் அவர் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். சூக்ம சரீரம்னா என்ன, காரண சரீரம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய சமயத்துல இந்த காரண சரீரத்தையும் ஜுரத்துலதான் சேர்த்திருக்கார், துக்கத்துலதான் சேர்த்திருக்கார். ஏன்னா அதுல பொட்டன்சியல் ரூபத்துல துக்கம் இருக்கிற காரணத்தினால இதுவும் ஒரு ஜுரம் தான்பா அப்படின்னு இந்திரனுக்கு அவர் காட்சி கொடுத்திருக்கார். பிரஜாபதி இருக்கு இல்லையா. ஆகையினால காரண சரீரத்திலையும் ஜுரம் இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஸ்தூல சரீரத்தினுடைய ஜுரமானது வாத பித்த கபத்தின் மூலமா இருக்கு. சூக்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜுரமானது காமக்ரோதாதேகாவா இருக்கு. காரண சரீரத்தில் இருக்கிற துக்கமானது துக்க பீஜமாக இருந்து கொண்டு தண்ணியும் தெரியாத நிலையில இருக்கிறதுனால 3 சரீரத்திலையும் ஜுரமானது இருக்கு. அதை மனசுல வைக்கிறதுதான் சரீரம் அனுசஞ்சுவரேன்னு சொன்னார்னாக்க, சரீரம்னாக்க வெறும் ஸ்தூலத்தை மனசுல நினைச்சுக்காதீங்க. 3 சரீரத்திலயும் வேதாந்தத்திலேயே இருக்கு. 3 சரீரத்திலையும் ஜுரம் இருக்கு அப்படின்னாரு. ஏதே ஜ்வராஹா சரீரேஷு த்ரிஷு ஸ்வாபாவிகா மதாஹ வியோகே துஜரைஹி தானி ஷரீராண்யேவ நாசதே. ஏதே ஜ்வராஹா, இப்படி நான் உங்களுக்கு காட்சி கொடுத்த 3 ஜரங்களும் ஜ்வராஹா ஷரீரேஷு த்ரிஷு, 3 சரீரத்திலும், த்ரிஷு ஷரீரேஷு 3 சரீரத்திலும், ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம், இது 3த்துலயும் சுவாபாவிகி மதா. நீங்க ஏதோ உங்களுக்கு நினைச்சுக்காதீங்க, எல்லாருக்கும் சுவாவமா எல்லாருக்கும் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய 130 கோடி பாரத தேசத்துல சேர்ந்த எல்லாருக்கும் இந்த ஜாதியானது. அதனால வெளியில இருக்கிற தேசத்துல இருக்க சரீரங்கள்லாம் எல்லாருக்கும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சுவாபாவிகமாக இருக்க, சுவாவமாக இருக்கிறது என்று மதாக கருதப்படுகிறது. ஏதே ஜ்வராக த்ரிஷு சரீரேஷு சுவாபாவிகாக மதாக அப்படின்னு. இதெல்லாம் சுவாவமா எல்லாருக்கும் இருக்குது. வருத்தப்படுறதுக்கே இல்லை. உடம்புன்னு வந்துருதுன்னா அதுல ஜுரமானது இருந்துதான் ஆகும். இத மனசுல வச்சுட்டு நம்ம கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. வியோகேது ஜுரைஹி, யோசிச்சு பாருங்க, இந்த ஜுரங்கள்லாம் போயிட்டுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க. எதுல நல்லா இருக்கும்? மனசுல தானே நீங்க நினைக்கிறீங்க. மனசே ஒரு ஜுரம் தானே இல்லையா. தூக்கமும் போனா தூக்கமும் ஜுரம் தானே. மூச்சின்னு இருக்கும் போது இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா, மூச்சின்னு இருக்கும் போதும் ஜுரம். ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரணம் 3 சரீரத்திலேயே இருக்கிறதுனால வியோகேது ஜுரைஹி, இதுல இருக்கக்கூடிய ஜுரங்கள்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரீரமே போயிடுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் இருந்ததுன்னா ஜுரம் இருக்கும். அந்த ஜுரத்தை யாராலையும் ஒன்னும் போக்கடிக்கலாம் முடியாது. அது ஜுரயுக்தமானதுதான் சரீரம். அது சுவாபாவிகமாக இருக்கக்கூடியது. இதுதான் சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம். வியோகேது ஜுரைஹி, ஜுரைஹி வியோகேது, இந்த ஜுரங்களில் இருந்து அவன் விலகிவிட்டாலோ என்றால் ஆஹா அப்படின்னு இருக்கும். ஒன்னும் இல்ல, நீயே இல்லன்ற அர்த்தம். சரீராணியேவ நாசதே, சரீரமே இல்லன்ற அர்த்தம் தான் தவிர சரீரம்னு இருந்தா ஜுரமானது இருக்கும், பாவமானது இருக்கும், கஷ்டமானது இருக்கும்,
சுகமானது இருக்கும். இதெல்லாம் தப்பித்துக் கொள்ளவே முடியாத விஷயம்ன்றத புரிந்து கொள்ளணும் வேதாந்த ரீதியா இல்லையா. இப்படி வியோக ஏதே ஜுவராக சரீரேஷு த்ரிஷு சுவாபாவிகாக மதா, சுவாவமாக இருக்கக்கூடியது 3 ஜுவரங்களும் 3 சரீரத்திலையும். இது இல்லைன்னு சொன்னா சரீரமே இல்லைன்னு அர்த்தமே தவிர இது போகும்னு கனவெல்லாம் காணாதீங்க. இது போகவே போகாது. இது எப்படி, இது எக்ஸாம்பிளோட சொல்லி இது எங்கேயாவது சந்தேகம் நமக்கு வந்துடக்கூடாது. தந்தோஹோ வியுஜ்யேத வட்டஹ பாலேப்ய கம்பளோ யதா மிருதோ கடஸ்ததா தேஹஹ ஜரேப்யோ பீதி திருஷ்யதாம். ஒரு வசனம் இருக்கு, படமானது இருக்கு. இதுல ஒரு நூலா பிச்சு போட்டாங்கன்னா என்னாச்சு படம்? படமே இல்லை. அந்த கதை தான் இது. நீங்க இதெல்லாம் இந்த ஜுவரமானது இதுல இருந்து பிக்கலாம்னு நினைக்காதீங்க. இத பிச்சிங்கன்னா தேகமே இல்லாம போயிடும். அது எப்படின்னா, ஒரு படத்துல இருந்து ஒரு துணியில இருந்து ஒரு நூலா நீங்க பிரிச்சீங்கன்னா படம் என்னாச்சு? எங்க வேஷ்டி என்னாச்சு? வேஷ்டியில இருக்கிற நூல்லாம் போயிருந்துன்னா வேஷ்டியே இல்ல இல்லையா. அப்படி தத்தோஹோ வியுஜ்யேத படபா, நூலிலிருந்து பிரித்த வஸ்திரம் எப்படியோ பாலேப்ய கம்பளோ யதா, பால்னா ஹேர் இல்லையா, ஹிந்தியில கூட பால்னாக்க ஹேர். பாலேப்யா கம்பளம், ஒரு கம்பளம் இருக்கு, உள் இருக்கு இல்லையா, ஷீப்ல இருந்து வந்தது. அது ஒரு உள்ளா நீங்க கழிச்சு போட்டீங்கன்னா அந்த கம்பளம் என்ன ஆகும்னா, கம்பளம் அப்படின்றதுக்கு ஒரு நம்ம சாட்சிகள் ஒரு ஜோக் ஒண்ணு சொல்லாரு. இந்த கேள்வியிலேயே பதில் இருக்கும். கம்பளவான் சீதம் சகிஷ்ணுதே அப்படின்னா, இந்த ஒரு சீதத்தை எந்த பலவானால சகித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டானா, கேள்வியிலேயே பதில் இருக்காரு. கம்பலவான், கம்பலவான் எந்த பலவானால இந்த குளிர பொறுத்துக்க முடியும் அப்படின்னா கம்பலவான், அதுலயே பதில் அப்படின்னு நிறைய சொல்லுவாரு. 4-5 நமக்கு ஞாபகம் வரல. கம்பளம் ஒண்ணுதான் ஞாபகம் வருது. கம்பளம் அப்படின்னாக்க அந்த கம்பளத்துல இருக்கக்கூடிய பலன்கள் இருக்கு இல்லையா, பலன்னாக்க ஒவ்வொரு ரோமத்தையா எடுத்துட்டீங்கன்னாக்க அந்த கம்பளம் என்ன ஆச்சு இல்லையா, கம்பளமே இல்லாம போயிடும். மிருதோ கடஹா, கடத்துல இருக்கக்கூடிய இன்டலெக்சுவலா மிருத்த நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க என்ன அர்த்தம்? இது மோதிரத்துல இருந்து தங்கத்தை இன்டலெக்சுவலா ரிமூவ் பண்ணீங்கன்னா எங்க மோதிரம் காமிங்க? மோதிரமே இல்ல இல்லையா. அதே மாதிரி மிருதோ கடஹா ததா தேகா, அதே மாதிரிதான் இந்த தேகமும். இதுல இருக்கக்கூடிய ஜுவரத்தை நீங்க எடுக்க போனீங்கன்னா சரீரமே போச்சங்க. ஜரேபியா அபிதி திருஷ்யதாம் தந்தோ வியுஜ்யேத கடஹா பாலேப்ய கம்பளோ யதா மிருதோ கடஸ்ததா தேஹः ஜரேப்யோபி திருஷ்யதாம் தந்தோஹோ படஹ தந்தோஹோ வியுஜ்யேத. இந்த வஸ்திரத்திலிருந்து நூலெல்லாம் பிரிச்சா எப்படியோ, கம்பளோ பாலேபியா யதா, இந்த கம்பளத்திலிருந்து அந்த ரோமங்களை எல்லாம் பிரிச்சீங்களா எப்படியோ, மிருதோ கடஹா, இந்த குடத்திலிருந்து இந்த மண்ணை நீங்க பிரிச்சீங்கன்னாக்க எப்படியோ அப்படித்தான் ஜரேபியோ அபி, இப்படித்தான் ஜுவரத்திலிருந்து தேகா, இந்த தேகத்தையும் அந்த ஜுவரத்திலிருந்து பிரிக்கிறதுன்றது முடியாத காரியம். இது திருஷ்யதாம். திருஷ்யதாமா இப்படி பாருங்கள், பாருங்கன்னா அறியவும், பிரிக்கவே முடியாது. பிரித்தால் இல்லை என்றே ஏற்பட்டுவிடும். அதுதான் அதுல சொல்லக்கூடிய விஷயம். பிரிச்சிங்கன்னா அதுவே இல்ல. ஆகையினால இந்த ஜுவரத்தை ஆனது கொள்ளவே முடியாது அப்படின்னு சொன்னார். அடுத்தது அனுஜ்வரம் அப்படின்னார். ஜுவரம் அப்படின்னா ஜுவரத்தி இது ஜுவரம் அப்படின்னா வெர்பா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க. ஜுவரத்தி தாவத்தை உண்டு பண்ணுவதற்கு பேரு தாவம் இல்லையா, அது நவுனையே வெர்பா யூஸ் பண்றது அப்படின்றது. ஜுவரத்தி இது ஜுவரா, ஜுவரத்தை பண்ண நம்ம சீப்பை கூட வச்சிருக்கோம் இல்லையா, கோம் அப்படின்னாக்க நவுனு. அதே நீங்க வாரணும்னா கோமிங் த ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாத்துக்குமே வாட்டரிங் த பிளான்ட்ன்றான், அது வாட்டர் கூட வந்துருது எல்லாத்தையும். அந்த ஜுவரம் அப்படின்னாக்க தாபத்தை உண்டு பண்ணது எதுவோ அது ஜுவரம். அது தாபத்தை உண்டு பண்றது பிசிக்கலாக இருக்கக்கூடியது ஜுவரமா இருக்கு. இந்த பிசிக்கலா இல்லாம அனாத்மா மேல தாபத்தோட ஒரு அட்டாச்மெண்ட் வருது இல்லையா, அது அந்த ஜுவரமானது அணுஜுவரம். அந்த ஜுவரமானது கொஞ்சம் கண்டினியூ ஆச்சுன்னாக்கா அது அந்த ஜுவரத்தை தொடர்ந்து வரக்கூடிய பெயின் சென்ட்ரிகள். ஜுவரமே ஒரு பெயின்,
அந்த ஜுரம் வந்துட்டேன்னு நினைப்பான் பாருங்க. அவன் ஜுரம் வரது போயிடுது. அந்த ஜுரத்தை அனுபவிச்சு அதை மறக்க முடியாம அவசப்படுறாங்க. அது ஒரு ஜுரம், அணுஜுவரம். இப்படி இந்த அணுஜுவரமானதை பத்தி பேசணும் அவருக்கு. இந்த அணுஜுவரத்தை சொல்றதுக்காக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இவ்வளவு நாள் நம்ம என்ன சொன்னா, சிதாபாசன் தான் போக்தாவுக்கு காரணம், இந்த ரிஃப்ளெக்டர் சைத்தன்யம் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னொரு ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வரப்போறாரு. சித்து எப்படி காரணம் இல்லையோ சிதாபாசனும் காரணம் இல்லை. இந்த சிதாபாசன் அதுவே கல்பிட்டம் தானே, போக்தான்றதே கல்பிதம், போக்தாவே இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க, ரிஃப்ளெக்டர் சைத்தன்யம் தான் போக்தான்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொன்ன. யோசிச்சு பார்த்தா அதுல எங்க ரிஃப்ளெக்ஷனே ஆறதுக்கு சான்ஸ் இல்லையே உங்க மனசுல, இல்ல புரியறதுக்காக சொன்ன. அதனால சிதாபாசனுக்கே வராது ஜுரமானது, சித்துக்கும் வராது. அப்ப எங்கேருந்து வந்தது இந்த ஜுரம் இல்லையா? சித்து பிரகாசஸ்வரூபமா இருக்கு. சித்தனுடைய ஆபாசமானது பிரகாசஸ்வரூபத்தை தவிர வேற இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையா? அப்ப சிதாபாசனுக்கு எப்படி நான் என்ற எண்ணமானது ஏற்படுகிறது, நான் தான் இந்த உலகத்துல இருக்கேன், எனக்கு தான் கஷ்டங்கள்லாம் வருதுன்றது சிதாபாசனுக்கு வரதுக்கான சான்ஸ் இல்ல. எல்லாமே மாயிக்கியத்தினால நம்ம சொல்ல சொல்றதுக்காக இந்த அணுஜுவரத்தை புரிய வைக்கணும்ன்றதுக்கு சொல்ல போற. முதல்ல ஜுவரத்தை சொன்னார், அதுக்கப்புறம் அணுஜுவரத்தை சொன்னாரு. இது ரெண்டுமே பாசில் இல்ல, திருப்தி தான் வரணும். யாருக்கு? ஞானிக்கு. அதனால அவனுக்கு காமம் வராது, அவன் போக்தாவாகவும் இருக்க மாட்டான். அவனுக்கு இந்த ஜுரம் வரத்துக்கான நியாயமும் இல்லைன்னு ஞானிக்கு, இந்த வேதாந்திக்கு ஆத்ம ஞானம் வந்தவனுக்கு இதெல்லாம் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றதுக்காக பீஜம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இத அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு மேல பார்ப்போம், டாபிக் மாறுறதுனால. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.